எல்லாமே எங்க கைமீறி போயிட்டு இருக்கு. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பல்ஸ் ரேட்டை நார்மலுக்கு கொண்டு வர முடியல. இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க. டாக்டர், சத்யாவை காப்பாற்றவே முடியாதா? இனிமே எங்களை நம்புறதை விட அந்த கடவுளை நம்புங்க. இனிமே கடவுள் தான் காப்பாற்றணும். இப்ப நீங்க தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. உங்ககிட்ட கையேந்தி கேக்குறோம் டாக்டர். சத்யாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். ஹலோ சார், சத்யா நம்மளை விட்டு போகும்போது சொல்றாங்க சார். சார் நீங்க வாங்க சார். என்னங்க சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. சத்யாவுக்கு திடீர்னு பிக்ஸ் வந்துச்சு சார். ஒன்று டாக்டர்லாம் கஷ்டம்ன்றாங்க சார். ஹலோ சார், சத்யா நம்மளை விட்டு போகும்போது சொல்றாங்க சார். சார் நீங்க வாங்க சார். என்னங்க சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. சத்யாவுக்கு திடீர்னு பிக்ஸ் வந்துச்சு சார். ஒன்று டாக்டர்லாம் கஷ்டம்ன்றாங்க சார். ஹலோ ஹலோ அக்கா, கன்ஃபார்ம் சத்யா மர் கயா. டேய், எதுக்குடா அழற? என்ன ஆச்சு சொல்லுடா. சத்யா நம்மளை விட்டு போகும்போதுக்கா. அக்கா, அம்மாவை பாட்டி கடைசியா ஒரு வாட்டி சத்யாவை பார்த்துட்டு போக சொல்லுங்க. என்னடா சொல்ற? அவ்வளோ சீரியஸா? ஆமாக்கா, இனிமே காப்பாற்ற முடியாது. வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன்க்கா. எந்திரிச்சு வாரோடி பேபி. எந்திரிச்சு வாரோடி பேபி. சார், பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் வர மாதிரி இருக்கு. நீங்க பேச்சு கொடுத்துட்டே இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டு வாங்க. இத பேசுங்க சத்யா. ஓடி பேபி. கேக்குதா? பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் வந்துருச்சு, நீங்க பேச்சு கொடுத்துட்டு இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சரிங்க சிஸ்டர். பாரு சத்யா. ஓடி பேபி.
சத்யா சத்யாக்கா 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 கண்ணை திறந்து பாரு அக்கா. சத்யா. சத்யா சத்யா எந்திரி சத்யா. அவங்க கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க. நீங்கெல்லாம் பேச்சு கொடுத்துட்டே இருங்க. அது வரைக்கும் பல்ஸ் இதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருந்தா சத்யாவை காப்பாத்திரலாம். அங்க பேசுறதுல கேக்குதா? லா 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 லா. நீ பேசுகின்ற காலம் இங்கு வாழ வேண்டும். வாழும் இந்த தூரம் வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும் அறிவு வேண்டும். அன்பு வேண்டும் அறிவு வேண்டும். டேய் சத்யாவுக்கு இப்ப எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டை விட இப்போ சத்யா ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா நைட்டு ரொம்ப சீரியஸ்ன்னு சொன்ன, இப்ப நல்லா இருக்கான்னு சொல்ற? ஆமாக்கா, சத்யாலாம் நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போயிடாது. நீ கவலைப்படாத. சத்யா இருக்கலாமே எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாருக்கா. எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரா? ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிடும். அக்கா, அப்போ நான் நைட் சீரியஸ் சொன்னேன், அதுவும் அம்மாட்ட சொல்லல. நைட்டு சொல்லலான்னு தான் பார்த்தேன். அம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே நின்னுட்டு இருந்தேன். சரி, மறுபடியும் உன்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா அப்போ சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். நல்ல வேலை சொல்லாமல் இருந்த. சொல்லியிருந்தீங்கன்னா அவ்வளோதான், அம்மா பதறி இருப்பாங்க. அப்புறம் சத்யா வேற இந்த மாதிரி பார்த்து அம்மாவுக்கு மறுபடியும் ப்ரெஷர் வந்திருக்கும். நீ சொல்லாமல் இருந்தனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. ஆமாண்டா, நல்ல வேலை. சத்யாவுக்கு எதுவும் ஆகல. நான் வேண்டிக்கிட்டே படுத்தேன் தெரியுமா? சத்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அக்கா, சத்யாக்கெல்லாம் இனிமேல் எதுவும் ஆகாதுக்கா, நீ கவலைப்படாத. சரிடா, நான் அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சரிக்கா. உங்களை மாதிரி அன்பானவங்க சத்யா கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பாசிபிள். உங்களோட அன்பு தான் சத்யாவை திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்கு. சத்யவான் சாவித்திரியில அந்த சத்யவானோட உயிரை சாவித்திரி தன்னோட அன்பால மீட்டு கொண்டு வந்த மாதிரி இந்த சத்யாவோட உயிரை உங்களோட அன்பு தான் மீட்டு கொண்டு வந்திருக்கு. சத்யா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரம் கியூர் ஆயிடுவாங்க. கண்டிப்பா டாக்டர். ஓகே, பாத்துக்கங்க. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, டேக் கேர். இந்த கார்டை வச்சுக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினா என்னை எதிர்பார்க்க வேண்டாம். சார், இப்போ என்ன சார் எமர்ஜென்சி? அப்படியே ஏதாவது வேணுனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்ல. சார், கார்டு நீங்களே வச்சுக்கோங்க சார். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள சத்யாவுக்கு எதுவுமே ஆகாது. அதான் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் சொல்லிட்டார்ல. நீங்கள் பைடாமல் போயிட்டு வாங்க சார். இல்லை, இனிமே நான் வரமாட்டேன். சார், சத்யா கண்ணை முடிச்சதும் அமுல் பேபி எங்கன்னு கேட்கும் சார். அப்போ நான் என்ன சார் பதில் சொல்கிறது? அமுல் பேபி இனிமேல் வரமாட்டான்னு சொல்லுங்கள் தம்பி சார். நான் வரேன். இந்த தாயத்தை நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா சத்யாவுக்கு எதுவும் ஆகாது சார். சார் ப்ளீஸ் சார்.
ப்ளீஸ் சார் கட்டி விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார் கட்டி விடுங்க சார். ஏண்டா உங்களுக்கு அறிவே இல்லையா? அவன் தான் முடியாதுன்னு சொல்றான்ல, விட வேண்டியது தானே. கம்பல் பண்ணாதீங்க. சத்யா பிரபு சாரை ரொம்ப லவ் பண்ணுறா. இப்போ போய் பிரபு சார் உன்னை லவ் பண்ணல, உன் உயிரை காப்பாற்ற போய் சொன்னார்னு சொன்னா சத்யாவை எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியலடா. நீ இப்போ தான் அவசரப்பட்டு சொல்லிட்டாதரா. சத்யா முதல்ல கண்ணை முடிக்கிட்டோம். நாம தானே அப்பப்போ பிரபு சாரை பற்றி சொல்லி சத்யாவை லவ் பண்ண வச்சோம். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சத்யா மனசில் பிரபு சாரை உட்கார வச்சோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பிரபு சாரை சத்யா மனசுலேருந்து தூக்கிடலாண்டா. அதுக்குள்ளே நீ எதுவும் உழைய வச்சிடாதரா. சரிடா. சரி வா, நம்மளே போய் சத்யா கையில் தாயத்தை கட்டி விட்டுருவோம். சரி வா போலாம். எங்க போறீங்க? பேஷண்ட்டை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு தாயத்து கட்டணும், அதை மட்டும் கட்ட வந்துடுறோமே. எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ம். ஏண்டா வண்டி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்ன நினைப்புல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? டேய் கேக்குறல சொல்லுடா. எனக்கு என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. உடம்புக்கு எதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நைட்டெல்லாம் தூங்காம இருந்தல, அதான் டயர்டா இருக்கும். வண்டியை ஓரங்கட்டு. தண்ணிய குடி குடி மாப்ள. எனக்கு என்னமோ இப்போ சத்யாக்கு ஏதோ நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னதுக்கே சத்யா இந்த அளவுக்கு பதறினாங்க. பக்கத்துல இருந்து இப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்கள பற்றி நான் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் பார்க்கவே முடியாது சொல்லி கிளம்பிட்டேனடா. எவ்வளோ பெரிய தப்பு. டேய், சத்யா கையில் அந்த தாயத்தை கட்டி விட்டு வந்துடுறேன்டா. அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். அதான் சரி. என்ன இவன் மாத்தி மாத்தி பேசுறான்? இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. என்னாச்சு? சரி, இந்த தாயத்தை கொடுங்க. தாயத்தை நான் கட்டி வர்றேன்.
சத்யாக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோன்னு இங்கே எல்லாருக்கும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதான் கிளாரிஃபை பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். நமக்கு பிடிச்சவங்க ஹெல்த் விஷயத்தில் நாம காட்டுற அக்கறையினால வர்றது. சில நேரத்தில் பேஷண்டோட கார்டியன்ஸ் கிரியேட் பண்ணுற இஷ்யூ தான் பல பேஷண்ட்டை நிரந்தரமாக நோயிலேயே வச்சுருக்காங்க. ஸோ டோன்ட் பி பேனிக். உங்கள் அன்பும் அக்கறையும் எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி சத்யா திரும்ப வருவாங்கங்கிறதும் உண்மை. அப்படிதான் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். டோன்ட் வெரி பிரபு, சத்யா சீக்கிரம் திரும்பி வருவாங்க. பயப்படாமல் போங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். போலாமா? பிரபு, எங்கடா போன? எங்கடா போய் தொலைஞ்ச? சரி, நீ எப்படிடா இங்க வந்த? உனக்கு யார் சொன்னது? என்ன எவ்வளவு நேரமா உன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? போன் என்னடா பண்ணி வச்சிருக்க? சாரிமா, சார்ஜ் போடாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மா, நீ ஏன் மாலற? என்னாச்சு? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுடா. ஹார்ட் அட்டாக்கா? என்னாச்சு? என்னாச்சுமா? எப்படிமா? அல்லாம சொல்லுங்கம்மா. இப்பதான்டா பிரபு வீட்லயே தலை சுத்துதுன்னு சோஃபாலயே மயங்கி விழுந்துட்டாரு. கீழே விழும்போது நெஞ்சு பிடிச்சிட்டே விழுந்துட்டாரு. இங்க வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக்னே தெரிய வந்தது. நீ எங்கடா போய் தொலைஞ்ச? நான் உனக்கு போன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அதுக்கப்புறம் அனிதா தான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர வச்சா. அல்லாதம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாதுமா. அல்லாதம்மா, நீங்களா இங்கே இருங்க, நான் போய் பார்க்குறேன். போடா போ. எந்த வார்டில் இருக்காங்க? மேலே எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாடா. ஏய், நீ கதிரா? ஆமாண்ணே, நீங்க? அண்ணா விடுங்க. வாடா. யாருண்ணா நீங்க? கத்தி வச்சு மிரட்டுறீங்க? என்ன எகிறா? வாடா. அண்ணா விடுங்கண்ணே. வாடா. அண்ணா, நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லைண்ணே. ஏய், நீ தானே கதிரு? டியூஷனுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது நீ தானே? ஆமாண்ணே. அப்ப நாங்க தேடி வந்த ஆளு நீ தான். சத்தம் போடாம வண்டியில ஏறு, இல்ல ஒரே சொருகு. இல்லண்ணே. வாடா, போடா, வண்டியில ஏறா. போங்கறல்ல, போடா. வா. சத்தம் போடாத. ஏய், நான் என்ன நிலைமையில இருக்கேன்? எங்க அவசரமா போறேன்னு புரியாம விளையாடிட்டு இருக்க? ஆமா, சார் பெரிய பிசினஸ் டீல் சைன் பண்ண போறாரு. நான் தூக்கிட்டு வந்ததுனால ப்ராஜெக்ட் கைவிட்டு போச்சு. போடா. நீ எங்கெங்க போயிட்டு இருக்க? புக்ஸ் படிக்க லைப்ரரி போயிட்டு இருக்க. ஒன்னு சொல்லவா? நீ படிக்கிற புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன படி. லைஃப் எப்படி ஹாப்பியா வாழ்றதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். ஓகேவா? ஏய், அறிவில உனக்கு? ஏன்டி லவ் பண்ற டார்ச்சர் பண்ற? ஏன்டா அந்த பொண்ணு அடிச்ச? அக்கா, அது வந்து அவ எதுக்கு உன்னை வர சொன்னான்னு தெரியுமா? நீ 3 மாசமா வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறேன்னு வீட்டை உனக்காக எங்கிட்ட இருந்து லீஸுக்கு வாங்கியிருக்கா. 2 நாளா பத்திரத்தை உன்கிட்ட கொடுக்கலான்னு வெயிட் பண்ண. நீ வீட்டுக்கு வரல. அதான் சர்ப்ரைஸா உன்கிட்ட பத்திரத்தை கொடுக்கறதுக்காக ஆள் வச்சு தூக்கிட்டு வந்த. இது தெரியாம அந்த புள்ளைய நீ பாட்டுக்கு அடிச்சிட்டியேப்பா. உங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன சம்பந்தி சொல்றீங்க? எப்போ? இப்பதான். தலை சுத்துற மாதிரி இருக்கு, டீ போட்டு கொண்டு வான்னு சொன்னாரு. நானும் டீயை போட்டுட்டு எடுத்துட்டு போய் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. பதறி போய் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம்.
அவர் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. அழாதீங்க சம்பந்தி, அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. அழாதீங்க சம்பந்தி, நீங்க தைரியமா இருங்க. கொஞ்ச நாளா வீட்ல ஒரு கஷ்டம் போய் இன்னொரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு ஆகாது. சரி, இங்க பாருங்க சம்பந்தி, நாங்க உடனே வரோம். எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க? சொல்லுங்க சம்பந்தி. சுதர்ஷன் ஹாஸ்பிட்டல்ல. சரி, அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது. நாங்க உடனே கிளம்பி வரோம். அழாதீங்க, தைரியமா இருங்க. என் பேத்தி சத்யா இருந்தா அப்பப்ப இது சரி இது தப்புன்னு சொல்லுவா. அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கும். இந்த திவ்யாதா சத்யா அவ கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு பயந்து வீட்டை விட்டு விரட்டிட்டா. ஜானகி, சத்யாவை வீட்டுக்கு கூப்பிடுவோமா? இல்லத்த, சத்யா இப்பதான் சந்தோஷமா இருக்கா. அவ இங்க வந்து மறுபடியும் கஷ்டப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் பல தடைகளை தாண்டிதான் நடக்கும்னு சொன்னாங்க. அதனால அவசரப்பட்டு இப்போதைக்கு திவ்யா கோவப்படுற மாதிரி நடந்துக்க வேணாத்த. சத்யா இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். சொல்லுங்கம்மா. திவ்யா வெளியில போயிருக்கா. அவ போனுக்கு ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சுதர்சன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறேன். அவ வந்தா இந்த சாவியை கொடுத்துரு. அவளையும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. சரியா? சரிங்கம்மா. இனிமே சத்யாவை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் உங்களால சத்யாவை பார்க்காம இருக்க முடியல சார். ஏண்டா பணமாண்ட, போகும்போது அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனான்ல. இப்ப மறுபடியும் வந்து சத்யாவை பார்க்காம இருக்க முடியல சொல்லிக்கிட்டு இருக்க. இதோ பார், இப்ப வந்தது சத்யாவை பார்க்கறதுக்காக இல்ல, அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், அவரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். இப்ப அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். புரியுதா? சார், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வாங்க சார், போய் பார்க்கலாம். இல்லை, நீங்கள் சத்யா பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். வாடா. சத்யாவை சேர்த்திருக்க இதே ஹாஸ்பிட்டலில் தான் பிரபு சார் அப்பாவும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டேன்னு சொன்னாலும் எப்படியாவது வர வச்சுது பாத்தியா? எங்க போயிருக்காங்க? உங்க சொந்தக்காரங்க யாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? அவங்கள பார்க்க தான் போயிருக்காங்க. நீ வந்தா கூடன்னு சாவி மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப முக்கியமானவங்களாம். நீ வந்ததும் வர சொன்னாங்க. சரிக்கா, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அக்கா, எந்த ஹாஸ்பிட்டல்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? சுதர்சன் ஹாஸ்பிட்டல்மா, அங்கதான் போறதா சொன்னாங்க. அங்கதானே சத்யாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை சத்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் பார்க்க போயிருக்காங்களோ? இல்ல, சத்யாவை மட்டும் அம்மா பார்த்துட்டா என்னோட எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடும். அவங்கள பார்க்க விடக்கூடாது. ஏய், ஏண்டி இப்படி ஓடி வர? உன்னை யாருமா இங்க வர சொன்னது? நீ எங்கடி போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரம் உனக்கு ஃபோன் ட்ரை பண்றது? எனக்கு ஃபோன் பண்ணது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் உன்கிட்ட என்ன சொன்னாரு? பிரஷர் இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இப்ப எதுக்குமா இங்க வந்த? இங்க வந்து அவசியமா பாத்தே ஆகணுமா? ஏண்டி, உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாங்க, அது தெரிஞ்சு எப்படி பார்க்காம இருக்கிறது?
ஃபோன் வேற பண்றானுங்களா? நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தோம் ஃபோன் பண்ணிருக்கானுங்க. அவனுங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. டேய் திவ்யா வீட்டில் வந்திருக்காங்கடா. வா. வாங்க ஆண்டி. வாங்க பாட்டி. நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஃபோனா? யாருக்குங்க? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க தானே அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஏய், மாப்பிள்ள பண்ணலடி, சம்மந்தி அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? ஏ திவ்யா, என்னடி ஆச்சு உனக்கு? இல்ல பாட்டி, அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்களான்னு கேட்டேன். அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னா எல்லாரும் பார்க்க தானே வருவாங்க. என்னது? மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஓ, இப்போ எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாண்டி, சம்மந்திக்கு ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க வராம இருக்க முடியுமா? அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வரலான்னு ஃபோன் பண்ணேன். அப்போ சத்யாவை பார்க்க வரலையா? வாங்க அப்பாவை பார்க்கலாம். போலாம் மாப்ள. எந்த வார்டில் வச்சிருக்காங்க? ஐசியூ பக்கத்தில் எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. ஐசியூக்கு பக்கத்துலயா? ஐயோ, ஐசியூல தானே சத்யா இருக்கா? அந்த வழியா போகும்போது அம்மா சத்யாவை பார்த்துட்டா என்ன பண்றது? இப்போ இது அம்மாக்கு தெரியாம எப்படி சமாளிக்கிறது? போய் பாப்போம். வாங்க. ஐயோ, அம்மா மட்டும் இப்ப நிமிர்ந்து பார்த்தா சத்யா தெரிஞ்சிருவாளே, என்ன பண்றது? அம்மா, என்னம்மா இன்னும் படபடன்னு தான் வருதா? ஆமாண்டே. மிஸ்டர் பிரபு, சொல்லுங்க டாக்டர். உங்க ஃப்ரெண்டுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணோம்ல, அவங்க லெஃப்ட் சைடுல கொஞ்சம் வீக்கமாவே இருக்கு. ஃபாரின்ல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் வர வச்சு போடலாமா? ஓகே டாக்டர். ஏன், ஏதாவது சீரியஸா? அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் அடிக்கடி அவங்களுக்கு ஹெட் பெயின் வருது. ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சேஃபர் சைடு ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு நினைக்கிறேன். பட் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதான் உங்கள்கிட்ட கேட்டு பண்ணலான்னு. டாக்டர், மணியை பற்றி கவலை இல்லை. எந்த இன்ஜெக்ஷன் எங்கே இருந்தாலும் வரவேங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு குணமாகணும், அவ்வளோதான். ஓகே பிரபு, நான் பார்த்துக்கிறேன். டேக் கேர். ஓகே டாக்டர். உள்ளே கூட்டிகிட்டு போகலாமா? சார், பேஷண்ட் இப்பதான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஸ்கேன் வார்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி தலையில பெயின் வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க சார், அவங்க வந்துருவாங்க. அப்பாடா, சத்யாவை ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போனதுனால நான் தப்பிச்சேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மாவை சத்யாவை காட்டாம கூட்டிட்டு போயிடணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். இப்போ நல்லதா இருக்கா? ஆன்ட்டி வந்திருக்காங்க. பிரபு வந்துட்டாங்க. அண்ணி, சம்பந்தி அண்ணனுக்கு எப்படி இருக்கு அண்ணி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மறுபடியும் ஒவ்வொரு டாக்டரா வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு சம்பந்தி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத, நீங்க பயப்படாம இருங்க. இது முனீஸ்வரன் கோவில் விபூதி, இத அண்ணனுக்கு வச்சு விடுங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாத. இந்தாங்க. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதான் பயப்படாதன்னு சொல்லி விபூதி எல்லாம் குடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கோ, எல்லாமே சரியாயிடும். வீட்டுக்கு ஒருத்தி மருமகளா வரப்போறானா, அந்த வீட்ல எல்லாமே நல்லதாதான் நடக்கணும். அப்பதான் வரவ ராசின்னு சொல்லுவாங்க. ஆனா இவ கூட என்னைக்கு என் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணமோ அன்னையில இருந்து இந்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு
ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்லணுமா? அக்கா இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? என்னடா உனக்கு இந்த பொண்ணுதான் முக்கியமா? அப்போ அப்பா முக்கியம் இல்ல. அன்னைக்கு என் புருஷன் தலையில ஃபேன் விழுந்தது, அத கேட்க கூட தான் ஒரு ஆளும் இல்ல. இப்போ அப்பா நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்காரு. இப்ப கூடவா இத பத்தி யோசிக்க மாட்ட? அப்படி என்னதாண்டா இவ மேல உனக்கு பைத்தியம்? என்னடா உனக்கு இந்த பொண்ணுதான் முக்கியமா? அப்போ அப்பா முக்கியம் இல்ல. அன்னைக்கு என் புருஷன் தலையில ஃபேன் விழுந்தது, அத கேட்க கூட தான் ஒரு ஆளும் இல்ல. இப்போ அப்பா நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்காரு. இப்ப கூடவா இத பத்தி யோசிக்க மாட்ட? அப்படி என்னதாண்டா இவ மேல உனக்கு பைத்தியம்? அனிதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? பெரியவங்க முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியாதா? எல்லாரும் என்னையே சொல்லுங்க, ஒன்னும் சொல்லக்கூடாது. அதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்துருவீங்களே. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டா. சாரி ஆண்டி. மா ஒரு நிமிஷம் வரையா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் மனசுக்கு இப்ப என்ன படுதுன்னா, பிரபுவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுனா கண்டிப்பா அப்பாவுக்கு ஏதாவது நடக்கும். ஏய், என்னடி பேசுற? அப்படியே போட்டனா? இரு இரு, ஏன் இவ்ளோ கோவப்படுற? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? கொளுத்தி போட்டது நல்ல வேலை செய்யுது. என்னம்மா சொல்ற? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பதில் பேசாம நின்னுட்டு இருக்க. இத பாருமா, நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் தாலிய காப்பாத்திக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. ஆமா, அடிக்கடி படபடன்னு வருதுன்னு சொல்றல, வீட்ல கூட மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதான் டாக்டர் பார்த்து என்னன்னு கேட்டுட்டு போலாம் வா. ஏய், அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்ல. இப்ப உள்ள பார்த்தல்ல எப்படி பேசுனாங்கன்னு. கல்யாணத்திலயும் இப்படியே பேச்சு வாங்கணுமா? ஒரு தடவை செக் பண்ணிட்டு போயிடலாம் வா. அவ சொல்றது கரெக்டு தான் ஜானகி. வா, டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிடலாம். வா வா. அவ்வளோ சீக்கிரம் அம்மாவை உன்னை பார்க்க விட்டுற மாட்டேன்டி. அப்படி பார்க்க விட்டுட்டா நீ மறுபடியும் எனக்கு தொல்லையா நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருவ. அதுக்கு நான் எப்பவும் விட மாட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. அதான் முனீஸ்வரர் கோயில் திருநீரை அப்பாவுக்கு வச்சு விட சொல்லி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டாங்க, அதான் கொடுத்தாங்க. அதான் இவங்களுக்கு வச்சு விட்டேன். பார்த்துக்கோங்க. நான் வரேன்.
இங்க என்ன பண்ற? என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு குருஜி. அவங்கள இங்கே தான் சேர்த்துருக்காங்க. அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு. யாரு? சத்யா குருஜி. சத்யாவுக்கா? ஆமாம் குருஜி. சத்யாவை நான் பார்க்கலாமா? வாங்க குருஜி, வாங்க. வாடா. எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு? அது ரோடு கிராஸ் பண்ணும்போது கார்காரன் இடிச்சிட்டான் குருஜி. அப்போ நீயும் அங்கே தான் இருந்தியா? ஆமாம் குருஜி. எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு? அது ரோடு கிராஸ் பண்ணும்போது கார்காரன் இடிச்சிட்டான் குருஜி. அப்போ நீயும் அங்கே தான் இருந்தியா? ஆமாம் குருஜி.